கைஸ், என்னோட ஃபாலோவர் ஒருத்தர் இன்னைக்கு சொன்ன விஷயத்த கேட்டு இப்போ வரைக்கும் நான் அந்த ஷாக்ல இருந்து மீளல. எப்படி இது நடக்கும்னு என்னால ஏத்துக்கவே முடியல. ஆனா ஃபேக்ட் இருக்கு. நான் இந்த ரா கான்டாக்ட் பத்தி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணாரு. ப்ரோ, உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி சொல்லணும் ப்ரோ அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த ஸ்டோரி தான் இன்னைக்கு கண்டென்ட்டா மாறப்போகுதுன்னு எனக்கு அப்ப தெரியல. வித் அவர் பர்மிஷனோட தான் இது பண்றேன். 2025 மே 15 அன்னைக்கு அவருக்கு ஒரு பைக் ஆக்சிடென்ட் நடக்குது. ஒரு மேஜர் ஆக்சிடென்ட். இந்த ஜா ஃபிராக்சர் ஆயிடுச்சு, டீத் உடைஞ்சு போச்சு, கை ஃபிராக்சர், ஒரு கால் ஃபிராக்சர், ஒரு ஃபேட்டல் ஆக்சிடென்ட் தான் வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு ஆம்புலன்ஸ்ல போகும்போதே அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 13 டேஸ் கோமால இருந்திருக்காரு. கரெக்டா ஆம்புலன்ஸ்ல அவர் மயக்கம் போறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ட்ரீம் வந்திருக்கு. அது ட்ரீமா இல்லூஷனான்னு கரெக்டா அவருக்கே சொல்ல தெரியல. அந்த ட்ரீம்ல சேலத்துல ஒரு காலேஜ் இருக்கு. நான் பிரைவசி ரீசனுக்காக பேர் சொல்ல விரும்பல. அந்த காலேஜ்ல ஒரு பொண்ணு படிக்கிறாங்க. அந்த பொண்ணோட பேரு நம்ம சொல்ல வேணாம். அந்த நேம் உள்ள பொண்ணை இவர் போய் மீட் பண்றாரு. இவர் இருக்கிறது சிவகங்கையில. இதுக்கு முன்னாடி அவர் சேலத்துக்கு போனதே இல்ல. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா மீட் பண்ணிக்கிறாங்க, பஸ்ல போறாங்க, பேசுறாங்க, பழகுறாங்க, அப்புறம் லவ் பண்றாங்க. அந்த பொண்ணோட அப்பா பேரு ஃபார் எக்ஸாம்பிள் சுரேஷ்னு வச்சுக்கோங்களேன், அம்மா பேரு மஞ்சுளா, அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரீம் வருது. அதுக்கப்புறம் 13 நாள் கழிச்சு அவர் கோமால இருந்து ரிலீவ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ரெக்கவரி ப்ராசஸ்ல இருக்கும் போது அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை ஷேர் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ட்ரீம் வந்துச்சு, இந்த பேர்ல ஒரு பொண்ணை மீட் பண்ண, அவங்க சேலத்துல இந்த காலேஜ்ல படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அவங்க யாருமே நம்பல. நீ ஏதோ கதை சொல்ற, பொய் சொல்ற, அதெல்லாம் ஏதாவது சும்மா கனவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப்பா சேர்ந்து இவர் கனவுல வந்த அந்த நம்பருக்கு டயல் பண்றாங்க. இங்க தான் ஷாக்கு. அந்த போன் எடுத்தது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட பேரு இவர் கனவுல வந்த அதே பொண்ணோட பேர். ஃபர்ஸ்ட் அவங்க ஹெசிடேட் பண்ணிட்டு கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவர் பல முறை ட்ரை பண்ணி இவர் ஏதோ சீரியஸா தான் சொல்ல வர்றாருன்னு அவங்க கேட்கும் போது உங்க அப்பா பேரு அம்மா பேரு என்னன்னு இவர் கேட்டிருக்காரு. இவர் ட்ரீம்ல வந்த அதே பேரை அவங்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி நடக்கும்? அண்ட் இவர் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்திருக்காரு. இவர் ட்ரீம்ல வந்த அதே நேம்ல உள்ள காலேஜ் சேலத்துல இருக்கு. அந்த காலேஜ்ல அந்த பொண்ணு படிக்கிறாங்க. எனக்கு இதை கேட்கும் போது ஷாக்குக்கு மேல ஷாக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பேசி அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டதுக்கு அப்புறம் இவர் கை கால் உடைஞ்சிருக்க அந்த நிலைமையிலேயே தன்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு பைக்ல சிவகங்கையில இருந்து சேலத்துக்கு போறாரு. அங்க போய் மீட் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லும் போது அவங்களுமே ஷாக் ஆகுறாங்க. உங்களுக்கு எப்படி என்னோட நம்பர் தெரியும், என்னோட பேர் எப்படி தெரியும், எப்படி நான் இந்த காலேஜ்ல படிக்கிறேன்னு கண்டுபிடிச்சிங்க வந்தீங்கன்னு அவங்களாலுமே இதெல்லாம் நம்ப முடியல. நான் அவர்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டேன். இதுக்கு முன்னாடி நீங்க சேலத்துக்கு போயிருக்கீங்களா, அந்த பேர்ல ஏதாச்சும் பொண்ணுங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டேன். அவர் எனக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லை ப்ரோ, எனக்கு ட்ரீம்ல வந்தது. அப்படியே அது ஏதோ ஒரு ட்ரீமா இருந்தா கூட அந்த போன் நம்பர், அவங்க பேரு, அப்பா அம்மா பேரு, படிக்கிற காலேஜ் வரையும் எப்படி கரெக்டா இருக்க முடியும்? இத்தனைக்கும் அந்த ட்ரீம்ல வந்த அந்த பொண்ணோட வாய்ஸ் கூட சேமா இருந்திருக்கு. அண்ட் அவங்க ஞாபகார்த்தமா அவங்க கையில இருந்து இந்த 200 ரூபாய் அவர் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டாரு. கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா இது பொய்ன்னு சொல்ல கொஞ்சம் பேர் வரதான் போறீங்க. ஆனா அவரோட ட்ரீம்ல வந்த அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே அவர் கைப்பட எழுதி வச்சிருக்காரு. அண்ட் பொய் சொல்றவங்க சிவகங்கையில இருந்து சேலம் வரைக்கும் அந்த உடஞ்சி போன காலை வச்சுக்கிட்டு பைக்ல போக மாட்டாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல காய்ஸ். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலோ இல்ல இந்த மாதிரி சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க. நான் கேட்கறதுக்கும் உங்களை நம்புறதுக்கும் ரெடியா இருக்கேன்.